உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா சந்தோஷம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். சோ கூகுள் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா வந்து கம்பெனிக்காக ஸ்டார்ட் பண்ணல, ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில 2 பேரால ஆரம்பிக்கப்பட்டது. லேட்ரல் பேஜ் அப்படிங்கிற ஒருத்தராலதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அத வந்து பேஜ் ரேங்க் அப்படிங்கிற ஒரு ரிதம் வச்சுதான் வந்து அதை டெவலப் பண்ணாங்க. அதான் சர்ச் அல்காரிதம். நம்ம வந்து இது பண்ணலாம். கூகுளுக்கு எப்படி கூகுள்னு பேர் வந்துச்சு? கூகுளுக்கு கூகுள் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கலங்க, பிளாக் ரப் அப்படிங்கிற அந்த பேர்னாலதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி கூகுள் வந்துச்சு? அதுக்கு காரணம் கூகுள். நீங்க வேணா போட்டு பாருங்க, அது ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம். அந்த மேத்தமெட்டிக்கல் டேர்மை வச்சுதான் கூகுள் உருவாச்சு. கூகுள்ல பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் வந்து 2020லயும், அதுக்கப்புறம் இங்க எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் இருக்கு, ஜி மேப்ஸ், ஆண்ட்ராய்ட், ஜி மேப்ஸ், இது எல்லாமே வந்து கூகுள ட்ரெண்ட் புஷ் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம கூகுள் ஒரு பயங்கரமான கம்பெனியா ஆனது ஸ்டார்டிங்ல ஒரு கராஜ் ப்ராஜெக்ட் தான். ஒரு கராஜ்ல தான் இது பண்ணாங்க. அதுவும் 1998ல தான் கூகுள வந்து ஸ்டார்டே பண்ணாங்க. இப்ப வந்து உங்களுக்கே தெரியும் அதோட இனிஷியல் எல்லாம் மாத்தி ஆல்பபெட்டிக்கல் கம்பெனில தான் அது கீழே தான் கூகுள் வருது. கூகுள், ஜிமெயில், ஜி மேப்ஸ், அப்புறம் ஆண்ட்ராய்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே விட உங்களுக்கு நிறையவே தெரியுங்க. சோ அந்த மாதிரி இருக்கப்ப கூகுள் வந்து சாதாரண ஒரு கராஜ் ப்ராஜெக்ட்ல இருந்து வந்தது. காரணம் எப்படின்னு தெரியுமா? எல்லாத்தையும் ஆக்சசிபிலிட்டி. நம்ம இப்ப கூகுளை யூஸ் பண்ற காரணம் வீட்டுல இருந்துட்டே நம்ம கையில இருந்துட்டே எல்லாத்தையும் பாக்கலாங்கிற வந்து ஒரு காரணத்துக்காக தான். சோ ஃபியூச்சர் திங்கரா இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் கூகுளா வரலாம். Until then, it's Visionaries. Tata, bye bye guys. அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சாப்பிட பிடிக்காத ஒரு ஃப்ரூட்டை பத்தி பேச போறேன். Bye guys.